நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மேலூர் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். அப்புறம் காலையில் மாடு வந்து நிறையா குமிஞ்சிருந்துச்சு இந்த வாரம். அதிகமான காளையை தான் அதிகமாக வந்துருந்துச்சு. இல்லை ஜாதி மாடுகளும் ஓரளவுக்கு இதாக இருந்துச்சு. பால் மாடு, பெருங்கண்டு மாடு, கைவளம், கறி மாடு எல்லாமே வந்துருந்துச்சு. இந்த பசுவெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெடுப்பான பசு, நாட்டு பசு. யாரும் மஞ்சாட்டு வாங்குறவங்களாம் இருந்தால் கண்டு இதுலேருந்து கண்டு எடுக்கணும்னா ஈஸியாக நல்லா இது பண்ணி எடுக்கலாம். நல்லா வேகமாக இருந்துச்சு பசு. இதுலேருந்து பார்த்திங்கன்னா பூரா கண்டு நிறையா கட்டி போட்டிருந்தாங்க. கறிக்கு வாங்கி கட்டி போட்டிருந்தாங்க. காலையெல்லாம் மரக்காலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலெலாம் நல்ல காலை என்னன்னு தெரில கொண்டு வந்துட்டுருக்காங்க. நல்ல கொம்படி எல்லாம் இருக்குது. மாடு எப்படி வருதுன்னு தெரில. நல்ல மாடு. இந்த இதெல்லாம் கண்டு நல்லா கண்டுதேன். பல்லு ஒரு நான் 2 பல்லு இல்லைன்னு 4 பல்லு இருக்கும். 2 பல்லு இருந்தால் நல்லா இருக்கும். நல்லா கொம்பெல்லாம் நல்லா ஓட்டமாக இருக்குது. இந்தாங்கிட்டு கிடக்கிற கண்டு சின்ன கண்டு தான். வாங்கி வளர்க்குறவங்களுக்கு நல்லா தான் இருக்கும். கண்டு நல்லா வேகமான கண்டு தான். இந்த கண்டும் பாருங்கள், இது நல்லா வேகமாக இருந்துச்சு. இந்த கண்டுமே நல்லா மொழி நல்லா மொழி இந்த கண்டுக்கு. அதெல்லாம் வாங்கி தாங்க வளர்ப்புக்கு தான் கட்டியிருப்பாங்க போல். இது பூராமே இந்த வாரம் வந்த அப்புறம் நாட்டு மாடு நல்ல மாடுக, காலங்கண்டு தான் இதுக. நம்ம முக லட்சணம் பத்தாது. கொம்படி இருக்குது, நம்ம முக லட்சணம் பத்தலை. இந்த இது காலங்கண்டு பூரா காலங்கண்டுலாம் நிறையா தான் வருது. வாரம் பார்த்தீங்கன்னா காளை மாட்டுக்கு பஞ்சம் இல்லாமல் வந்துக்கிட்டு தான் இருக்குது. எம்புட்டு மாடு தான் இருக்குதுன்னு தெரில. அம்புட்டு மாடு வந்துக்கிட்டே தான் இருக்குது, போய்கிட்டே தான் இருக்குது. கண்டு எடுக்கிறவங்க இதில் பார்த்து நல்ல கண்டுகளாக பார்த்து எடுத்து வளர்க்குறதுக்கு எல்லாத்துக்கும் இது பண்ணிக்கலாம். பூரா வாங்கி கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த கண்டு பால் குடிச்சு விட்டு அப்படியே சும்மா தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இந்த பசுவோட கண்டு தான் அது. ஓகே நண்பர்களே, அடுத்த வாரம் பார்ப்போம். நன்றி.